வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். அமைச்சர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. மழைக்காலம் வரப்போகுது தமிழ்நாட்டில். உங்க துறை தயாராக இருக்கிறதா? வடிகால் பணியெல்லாம் முடிச்சிட்டீங்களா இந்த முறை? மழைக்காலத்தை எதிர்நோக்கி நடக்க வேண்டிய அடிப்படை பணிகள் அனைத்தும் சென்னை மாநகராட்சி உள்பட இப்போது வந்திருக்க புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற 4 மாநகராட்சி உள்பட 25 மாநகராட்சிகளிலும் 130க்கும் மேற்பட்ட நகராட்சிகளிலும் 480க்கு மேல பேரூராட்சிகளிலும் இந்த வேலைகள் வர சொல்லி அத்தனை அதிகாரிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை வைத்து நேரடியாக கூட்டம் நடத்தி கடந்த ஆண்டு எந்தெந்த இடத்தில் தண்ணீர் நின்றது, அதை இப்போது நிற்கக்கூடாது என்பதற்காக ஆய்வை நடத்தி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஆகாய தாமரை முழுமையாக அகற்றப்பட எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவு கூட்டம் 2 கூட்டம் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் தலைமையில் 2 கூட்டங்கள் நடைபெற்று எல்லா சப்வேக்கும் எந்த பாதிக்கப்பட்ட சப்வேல தண்ணீர் நிற்காத அளவிற்கு எல்லா பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. ஒரே ஒரு சப்வே கணேசபுரம் சப்வே, அதுக்கு தனியாக குழாய் போடப்பட்டிருக்கிறது. தண்ணீர் அதிகமாக நிற்கின்ற இடங்கள் எது என்று அறியப்பட்டு ஏற்கனவே அந்த அனுபவத்தின் காரணமாக அங்கெல்லாம் அதிகமான மழை பெய்தால் மோட்டார் தண்ணீரை மூழ்கி எதுவும் மோட்டார் தண்ணி இறைக்க முடியாது என்று எடுத்து சொன்னதனுடைய காரணமாக இன்றைக்கு மோட்டார்களை எல்லாம் உயரத்தில் எவ்வளோ தண்ணீர் வந்தாலும் மேலிருந்து வைக்கக்கூடிய அந்த பணியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே மழை காலத்தை எதிர்நோக்கி மரங்கள் விழுந்தால் எடுப்பதற்கும், தண்ணீர் அதிகமாக வருகிற நேரத்தில் அங்கே இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடத்தில் குடியமர்த்தி அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்யவும், மின்சாரம் இல்லாத இடங்களுக்கு ஜெனரேட்டர் அமைக்கவும், அதே போல் அவர்களுக்கு தேவையான பால் பாக்கெட் அங்கங்கே வைக்கவும், இதையெல்லாம் அந்த ஆய்வுக் கூட்டத்திலே கேட்டார்கள். அனைத்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வடிகால் பணியில் கடந்த முறையே நிறைய சர்ச்சை இருந்தது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து நம்ம பேட்டியிலலாம் நம்ம போன வருஷம் பேசும்போது கூட நீங்கள் 70% முடிஞ்சிருச்சு, 80% முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சென்னையில் தண்ணி நின்னப்போ நிறைய பேர் உங்களை கேள்வி கேட்டாங்க. இந்த முறை அதுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கா? சரியா 100% முடிச்சிட்டோங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கா? கரெக்டாக எல்லா இடமும் ஆய்வு செய்யப்பட்டு பூரா எந்தெந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி இல்லாத அளவிற்கு எல்லா இடத்துக்களும் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இயற்கை மிஞ்ச யாராலும் முடியாது. சராசரியாக சென்னையினுடைய சராசரி மழை அளவு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்கிற போது தண்ணீர் உடனடியாக 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்குள்ளாக தண்ணீர்லாம் வடிந்துவிடும். ஆனால் ஒரே நேரத்தில் 40 சென்டிமீட்டர் என்று ஒரு 3/4 மணி நேரத்தில் பெய்கிற போது அதை கடத்துகிற அளவிற்கு செய்ய முடியவில்லை. ஏற்கனவே சராசரி தமிழ்நாட்டுடைய சராசரி மழை அளவுக்கு அதை தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். எனவே இயற்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளே திடீர்னு மழை பெஞ்சு கார்கள்லாம் பறக்குது. ஆனால் அதுபோல் இல்லாமல் சென்னையில் அனைத்து அடிப்படை பணிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அப்ப நீங்க சொல்றது நம்ம வடிகால்களுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது 25 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேல போச்சுன்னா தேங்கறதுக்கான வாய்ப்பு ஒரு நாள் தாமதமாகும், அவ்வளவுதான். இப்போ இந்த 25 சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு நாள்ல 25 சென்டிமீட்டரா? ஆமாங்க. கால அளவு, அதாவது காலையிலிருந்து ஆரம்பித்து அந்த மழை 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் என்று பெய்கிற நேரத்தில் 20 சென்டிமீட்டர் சேர்ந்த மாதிரி மழை பெய்தாலே தண்ணீர் வடியக்கூடிய அளவுக்கு. ஓகே ஓகே. அதான். ஸோ இப்போ மக்களும் இப்போ நம்ம வானிலை அறிவிப்பாளர்கள் சொல்லும்போது 25க்கு மேலே 30 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம தண்ணி தேங்கும் அப்படின்ற உஷாரா இருந்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இப்போ அதையெல்லாம் எதிர்நோக்கி தான் 1000 மோட்டார்கள் சரி செய்து வச்சிருக்கிறோம். எல்லாம் வாய்க்கால் இருந்தால் கூட திடீரென்று ஒரே நேரத்தில் இப்போ 25க்கு மேல போனா மோட்டாரை நம்ப வேண்டிய சூழ்நிலை வருது. இல்ல 25 இருந்தாலே எனக்கு என்ன செய்யறாங்க, நம்ம சென்னை மக்கள் உடனடியாக தண்ணி தாங்க உடனே வடின்றாங்க. மோட்டார்லாம் ரெடியா வச்சிருக்கோம். அதுல 25 சென்டிமீட்டர்னா உடனே வடியும். 25 சென்டிமீட்டருக்கு மேல போகும்போது 1 மணி நேரம் 10 மணி நேரம் கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். அதையும் வடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அதுதான் இந்த வாட்டி நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன். இப்போ வடிகால்களை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாட்டி அந்த 4000 கோடி அப்படிங்கறதெல்லாம் பெருசா பேசப்பட்டது. அந்த பேக்கேஜ்ல செஞ்ச எல்லா அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஃபுல்லா 100% முடிஞ்சிருச்சா? முதல்ல புரிஞ்சுக்கணும், 4000 கோடி இல்ல, 1900 கோடி தான். ஓகே. அந்த பணிகள் நடைபெற்று விட்டது. கொஸ்தலையாறு ப்ராஜெக்ட் 2500 கோடி. அதனுடைய திட்டம் முடிவெடுப்பது 10வது மாதம் 2024. திட்டம் முடிவெடு இன்னும் 4 மாதம் 3 மாதம் 2 மாதம் இருக்குது அது முடியறதுக்கு.
எனவே அந்த கொசலையாறு ப்ராஜெக்ட் நீர்வளத்துறை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அதே மாதிரி தனிகால சேனல் ரெட்டேரி பணி, கூவம் ஆற்றை தூர் எடுக்கிறது, கூவம் ஆற்றிலேருந்து சில்ட்டு கிளியரன்ஸ் பண்ணுறது, அனைத்து பணிகளுமே அழைப்பட்டு அந்த கூட்டத்தில் பேசப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டதற்கு நீர்வளத்துறை பொறியாளர்கள் அனைத்து பணிகளும் துவங்கப்பட்டிருக்கிறது. அவர் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ செப்டம்பர் மாதம் மழை வருவதற்குள்ளாக என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மழையை பற்றி எந்த பாதிப்பும் இருக்காது என்று எங்களுடைய எண்ணம். அப்படியே இருந்தாலும் அதை எல்லா அடிப்படை வசதிகளும் நாம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் கூவம் ஆடு பற்றி நீங்களே மென்ஷன் பண்ணீங்க. இப்போது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்காரு, மேயருக்கு கடிதம் எழுதி. நீங்கள் இத்தனை வருஷமாக கூவத்தை சுத்தப்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். கூவம் அது 540க்கு மேற்பட்ட இடங்களிலே கழிவுநீர் கூவத்தில் கலந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்கணும், நம்ம 1100 MLD ஒரு நாளைக்கு சென்னையில் நம்ம குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1100 MLDயில் 100 MLD மட்டும்தான் அது மக்களுக்கு உள்ள பாக்கி. 1000 MLDயும் கழிவு நீராக மறுபடியும் வருது, அது கூவாற்றில் கலக்குது. அதுக்காக நம்ம இப்போ 900 MLD STP போட்டிருக்கோம். அந்த தண்ணியை கொண்டு போய் சுத்தப்படுத்தி மறுசுழற்சி பண்ணி அதை கார்டன்களுக்கு, ஏரியில் நிலத்தடி நீரை எங்க இருக்கு அந்த STP, எந்த இடத்துல போட்டிருக்கோம்? ஏன் இதில் இருக்குது பாருங்கள், நம்ம அண்ணா நகர் கோயம்பேடு பின்னால் இருக்குது, கொஸ்தலை நிறைய இடத்துல இருக்குது. நம்முடைய சென்னை மெட்ரோ கார்பரேஷன் சார்பாக அதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்தந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நடந்திருக்கு, தண்ணி சுத்தப்படுத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம், ஃபேக்ட்ரி கொடுக்குறோம், கொண்டு போய் நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கு சுத்தப்படுத்தி நீரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட கூவத்தில் கலக்கிற அந்த தண்ணீரை மறுபடியும் குழாய் மூலமாக சென்று சுத்தப்படுத்தி விடுவதற்கான ஏற்பாடுகள் அதை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கூவத்தில் அவ்வளோ தண்ணி வருகிறது, அதை கிட்டத்தட்ட 40-50 வருஷம் 100 வருஷமாக அதில் கலந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். சில்ட்டு அள்ளி வெளியில் போட்டால் மறுபடியும் அதை அள்ளிட்டு போகிறதுக்கு டிராஃபிக் இடைஞ்சல் இருக்குது. உங்களுக்கு இரவுல மட்டும்தான் அதை வேலை செய்ய முடியும். வெளியில் கொட்டினா அதை அள்ளிக்கிட்டு போகிற அதுக்கு சேராக இருக்குது, அது 4 நாளைக்கு காயினும். இதெல்லாம் பல சிரமங்கள் நடைமுறையில் இருக்குது. எல்லா பணியும் நடைபெறுகிறது. ஆனால் அதை முழுமையாக முடிப்பதற்கு டிராஃபிக் இடைஞ்சல், ரோடு இல்லை, கூவம் ஆற்றை எல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சிரமங்கள் இருக்குது. அதனால் தொடர்ந்து அந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இந்த வருஷம் நம்ம முதலமைச்சர் அதை செஞ்சா தீரணும்னு சொல்லிட்டுருக்காரு. மேலும் அவர் தோழமை கட்சிக்காரர் MP வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. அது மாநகராட்சியில் கூவம் ஆற்றையும் அடையார் ஆற்றையும் பக்கிங்ஹாம் கானல்லாம் அதை CRRT மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். CRRT சென்னை ரிவர் ரிஸ்டரேஷன் ட்ரஸ்ட்னு இருக்குது, எங்கள் அமைப்பு தான். அதில் தான் அது மூலமாக தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாநகராட்சி அதை நீர்வளத்துறை செய்து CRRT செய்து அந்த பணிகளை செய்கிற அவர் என்னென்ன வேலை எங்கெங்க வேணும்னா நான் சொல்ல தயாராக இருக்கேன். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த வேலை நடந்திருக்கு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தானே வெள்ளை அறிக்கை, அது ஒரு அறிக்கையாக கொடுக்குறதே நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்குறாரு அவர். அதெல்லாம் முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்காரு, அவர்கிட்ட அனுமதி கேட்காம நானாக கொடுக்க முடியுமாம்மா? அவர் வந்தவுடனே கேட்டால் நான் சொல்கிறேன், கேட்டால் நான் எதை வேணாலும் காமிக்க தயாராக இருக்கேன், இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கீங்க, CM வந்தோடனே கேட்டுட்டு அதை வெளியிடலாம். ஏங்க நாங்கள் தான் சொல்கிறேன், எந்த இடத்துல என்ன வேலை நடந்திருக்குங்கிறது நான் சொல்கிறேன். அதே மீறி இது தப்புன்னு சொன்னால் நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், அதில் என்ன இருக்குங்க? இந்த கூவங்கிற பிரச்சனையில் வர கேள்வி என்னென்னா, நான் குழந்தையா இருக்கிற காலத்துலேருந்து கூவத்தை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம், அதுல பல ஆயிரம் கோடிகள் நம்ம போட்டிருக்கோம். அப்ப ஏன் அந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னு ஒரு மீள்பாவை பார்க்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? அது என்னதான் பிரச்சனைன்னு அதை கண்டுபிடிக்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டா மக்களுக்கு தெரியுமே. இல்லை வெள்ளை அறிக்கையெல்லாம் அறியறது, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தேவைப்பட்டால் அதை கொடுக்குறோம். அதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கூவத்தில் என்ன வேலை செய்யறத சொல்றதுல எங்களுக்கு என்னமா இருக்கு, நாங்கள் தாராளமாக சொல்கிறோம். இப்போ 2026 தேர்தலுக்கு நீங்கள் எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. முதலமைச்சர் 200 சீட்டுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டு உங்களுக்குலாம் வச்சுருக்காரு. பட் கொஞ்சம் இந்த முறை கடினமாக இருக்கும் தேர்தல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை கடுமையாலாம் இருக்காதுமா. இருக்கிற தலைவருடைய நலத்திட்ட உதவிகள் இருக்க, மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கறது, இலவச பேருந்து பயணம், விலையில்லா பேருந்து பயணம், பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு 1000 ரூபாய் செலவு, அதே முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தது. நான் அதே மாதிரி ஒன்றிய அரசு எந்த நிதி நெருக்கடியை உண்டு பண்ணாலும் அதை மீறி அவர் தேர்தல் நேரத்தில் சொன்ன பணிகள், பல இடங்களில் சாலைகள் போடப்பட்டு விட்டது, பல இடங்களுக்கு குடிதண்ணீர் திட்டங்கள் இதுவரை குடிநீர் திட்டங்கள்
இந்த 50 ஆண்டு காலம் 1972 கலைஞர் ஆரம்பித்தார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பதை. அதை இன்று அளவில் இந்த ஆட்சி நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஏற்பதற்கு முன்பாக 4,22,00,000 பேருக்கு தான் அந்த தண்ணி போச்சு. இந்த 3 ஆண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு மேலாக 1,4 கோடி பேருக்கு 1,25,00,000 பேருக்கு புதிதாக இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 6 மாதம் 7 மாத காலத்திற்குள்ளாக இன்னும் 1 கோடி பேருக்கு கொடுக்குற பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குற நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு செஞ்ச வேலைகள் நடந்திருக்கு. அதையும் கொடுக்க போகிறோம். ஆக இன்னும் ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விட்டது. சாலைகள் போடப்பட்டது, பாலங்கள் கட்டப்பட்டு விட்டது, பள்ளி கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மாநகராட்சி முழுவதும் எல்லா இடங்களிலும் அது கழிவுநீர் சேர்க்கவும், அதே மாதிரி கழிவுநீர் லெட்ரின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கோம். லைட்டு LED லைட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது எங்கள் இலாக்காவில் மட்டும் நடக்கிறத. மற்ற இலாக்காக்களும் அவரவர்கள் பணியிலே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளோடு நல்ல உறவோடு இருந்து கொண்டு இருக்கிறது. 10 ஆண்டு காலமாக 11 ஆண்டு 12 ஆண்டு காலமாக அந்த தோழமை தொடர்கிறது. வருகாலத்திலும் அது தொடரும். எந்த விதமான எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்பதே இல்லை. லெகுவாக நிச்சயமாக மீண்டும் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதற்கு மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். தோழர்களும் பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள். தோழமை கட்சியும் உறுதுணையாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா நீங்க பேசுனதை வச்சுதான் இப்ப இந்த கேள்வியே கேக்குறாங்க. நீங்க சுமூகமான சூழ்நிலை இருக்காது அப்படின்னு நீங்க உங்க கட்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்கள் செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஏதாவது சொல்லுவோம். நீங்கள் நல்லா பாருங்கள், நாளைக்கு இது வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும், நீங்களாம் நல்லா பாருங்கன்னு சொல்கிறத அதை ஒரு நிருபர் எடுத்து போட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. நடந்த தேர்தல் 6 தேர்தல் நடந்திருக்கு. 6 தேர்தலையும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் எங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல அதான் அப்ப நீங்க கடுமையா உழைக்கணும் பாருங்க, முன்னாடி மாதிரி இருக்காது நீங்க சொன்னத. அது வந்து ஓஹோ அப்ப திமுக வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறாங்க போல. நான் சொல்றேன், நீங்க பிள்ளைங்களை படிக்க சொல்றேன், நல்லா படுறா, பரிச்சை வரப்போகுது, நல்லா படுறான்னு சொல்ல மாட்டாங்களா பெற்றோர்கள்? அது மாதிரி எங்க தோழர்களை சொல்லுகிற போது நல்லா கவனமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதை வச்சுட்டு உடனடியாக எங்களுக்கு கஷ்டமா இருக்கு போகுது வருதுன்னா அது எப்படி சரியா இருக்கு? உங்க பேச்சுல இன்னொரு கேள்வி எனக்கு எழுந்ததுன்னா, நீங்க நிறைய அணிகளை சொல்றீங்க பாருங்க. இப்ப அதிமுக வராங்க, நாம் தமிழர் நம்மளை எதிர்க்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்கன்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை நீங்க விவரிக்கிறீங்க. அதுல அப்ப இந்த மாதிரி ஒரு பல முறைகள்ல போட்டி வரும்போது அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்க? நீங்க வந்து என்னைக்கு சீமா எங்களை ஆதரிச்சாரு? கரெக்ட். என்னைக்கு பிஜேபி எங்களை ஆதரிச்சாங்க? என்னைக்கு அதிமுக என்ன ஆதரிச்சாங்க? எல்லாருமே கடந்த காலத்தில் எதிர்த்தாங்க, இப்போ எதிர்க்க போறாங்க. அவ்வளவுதான். அதுல எங்களுக்கு என்ன இருக்குங்க? அவங்க எடுத்ததுனால என்ன கஷ்டம் வருது? நாங்க தான் லெகுவா வெற்றி பெறுவோங்கிற தெம்புல இருக்கமே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக தரப்புல சொல்றாங்க, திரு ஜெயக்குமார் எல்லாம் பேசும்போது திமுக கூட்டணி கூடாரம் தான் உடைய போது, நீங்க பாருங்க எங்க கிட்ட வரப்போறாங்க எல்லாரும். அவரு அந்த அவரு அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து பல முயற்சிகளை ஏற்கனவே பண்ணி பார்த்தாங்க. ஏற்கனவே கடந்த காலத்திலையும் பண்ணாங்க, பாராளுமன்ற தேர்தலையும் பண்ணி பார்த்தாங்க. யார் உங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கா? அவங்க கேட்குறாங்கல்ல, ஏதாவது கூட்டணி சேர்க்கறதுக்கு பிஎம்கே சேர்க்கறதுக்கு பாடுபட்டாங்க, அவரெல்லாம் வரலன்னு சொல்லி பிஜேபியோட போயிட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கு தான் பார்க்குறாங்க, அவங்க வரல, அது கிடைக்கணும். இந்த தடவை அவருடைய ஆசை அவர் சொல்றாரு, ஆனால் அங்கே யாரும் போறதுக்கு தயார் இல்லை. அவர் எதை சுட்டி காட்டுறாருன்னா, கூட்டணி கட்சிகளே இப்போ நிறைய இஷ்யூஸ்ல அரசை விமர்சிக்கிறாங்க பாருங்க. அது வந்து மின் கட்டண உயர்வா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை விமர்சிக்க, அப்போ அது வந்து அதிருப்தியை காட்டுதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க ஏதாவது என்கிட்ட நல்ல பதில் கிடைக்குமான்னு பாக்குறீங்க. நான் சொல்றேன், கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் அதையும் செவிப்படுத்தி அவர் சொல்வதை கேட்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அதுல ஒன்றும் இல்லை, அதுல பிரச்சனை எல்லாம் இல்லை. இவங்க நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன இருக்கு? இப்போ இந்த முறை நடிகர் விஜய்னு ஒரு புது கட்சி வந்து அரசியலில் வர்றதுனால இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவர் ஒரு ஆப்ஷனா போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு ஆப்ஷனா அவங்களா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வராரு. எல்லாம் கணிகர்கள் கட்சி ஆரம்பிச்ச பூராம எல்லாமே வந்துட்டாங்க. அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். அவர் என்ன பண்ண போறாரு? நாங்க தான் சொல்றோமே, நாங்கள் தெம்பா இருக்கிறோம், எங்க மக்கள் எங்களோட நல்லா இருக்கிறாங்க, நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோங்கிற தெம்புல நாங்கள் இருக்கிறோம், நம்பிக்கையில் இருக்கிறோம். தெம்புங்கிறத விட முழு நம்பிக்கையில் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி, பிஜேபி போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க விஜய் வருகையை பார்த்து திமுக தான் பயப்படுது அப்படின்னு.
ஏங்க நாங்கள் பயப்படணும்? நாங்கள் எதுக்குங்க பயப்படணும்? அவர் வராரு, அவர் வந்து அவர் முடிஞ்சதை பார்க்குறாரு. நாங்கள் அதை தாண்டி ஜெயிப்போன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேனே. அவர் மாநாட்டுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டீங்களாமே? அரசு தான் நிப்பாட்டுதுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா அவங்க மாநாட்டை பிரபல்யப்படுத்துறதுக்காக சொல்கிறார். நானே மாநாடு, திமுக மாநாடு, ஆளுங்கட்சியில் மாநாடாக இருந்தபோது உரிய முறைப்படி நாங்கள் காவல்துறையில் அனுமதி வாங்கினோம். காவல்துறையில் அனுமதி வாங்கும்போது காவல்துறை எவ்வளோ கூட்டம் வரும்னு கேட்குறாங்க. எவ்வளோ கூட்டம் வரும்னா வண்டி எவ்வளோ வாகனங்கள் வரும்னு கேட்குறாங்க. வாகனங்கள் வண்டி எங்கே நிறுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மக்கள் வராங்களே, இவங்களுக்கு குடி தண்ணீர் எப்படி எவ்வளோ தூரம் கொடுப்பீங்க, என்ன அதுக்கு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு கழிவுநீர் வசதி என்ன செய்திருக்கிறீங்க, இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு என்ன வசதி, இதெல்லாம் காவல்துறை 21 கண்டிஷன் 22 கண்டிஷன் எங்ககிட்ட கேட்டு நாங்கள் பூரா எழுதி கொடுத்து தான் நாங்களே அனுமதி வாங்குவோம். நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறை வந்து அவங்க வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், குடிக்க தண்ணி கொடுக்கணும், ஃபயர் எதுவும் வந்துடக்கூடாது, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும், இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அது என்ன அவர் நடத்துறதுக்கு நாங்கள் தடை போட்டுறலாம்? அவர் எல்லாம் கேட்டால் கொடுத்தா உடனே அனுமதி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு என்ன இருக்கு? ஆர்பி உதயகுமார், தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா விஜயகாந்த் நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. எதுக்கு விஜய் வந்து நீங்க தடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, அவங்க வேற எதங்க பேச முடியும்? இதை தான் பேச முடியும் அவங்களால. வேற என்ன அவங்களால பேச முடியும்? இந்த ஆட்சியை பற்றி வேற எதுவும் அவங்களால குறை சொல்ல முடியல. நாங்கள் தடுக்கிறேன்றாங்க. அது ஏங்க அதெல்லாம் ஒரு காலமும் தளபதி அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சியும் செய்யாது. இந்த இஷ்யூ பற்றி உங்களை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது டாக்டர் தமிழிசை சொன்னதை குறிப்பிடும்போது நீங்கள் வந்து உரிமையில் பதில் சொல்லிட்டீங்க. ஏங்க அதெல்லாம் நான் எங்கேயாவது சொன்னதை காமிக்க சொல்லுங்க. நான் அந்த அம்மாங்கிட்டே நேராக கூப்பிட்டு பேசினேன். அம்மா, நான் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலம்மா அப்படின்னு அந்த அம்மாங்கிட்டே சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் தங்கச்சி நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது வேணும்னே திருச்சி போட்டிருக்காங்க. நான் உடனே இது கேள்விப்பட்டோன்னு அந்த அம்மாங்கிட்டே பேசினேன். ஓஹோ, சொன்ன மாதிரி தான் கேக்குது அந்த ஆடியோல. இல்ல அது வேற ஏதோ வேற ஏதா இருக்கு. அவங்களெல்லாம் கேட்கணும். அந்த கேள்வியா என்கிட்ட கேட்கல, அவங்கள பத்தியா என்கிட்ட கேட்கலமா. ஏமா அதை போய் பேசிட்டீங்க? நீங்க அவங்க கிட்டே பேசிட்டீங்க, பேசி விளக்கம் கொடுத்து. நான் அவங்க கிட்ட நேரா உடனே பேசிட்டேன் அவங்க கிட்ட. ஓஹோ, ஸோ அப்போ அது ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்றீங்க. இன்னொரு விஷயம் எதிர்கட்சிகள்லாம் எழுப்பிட்டு இருக்கிறது, இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்த கார் ரேஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியில் அது வந்து நிறைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து நிறைய வரதை பார்க்குறோம். ஒரு புது விதமான ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. பட் இன்னொரு பக்கம் இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா, இதுக்கு ஏன் அரசு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, இதே இது இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கார் ரேஸ் பார்க்கல, நம்பர் 4 வச்சுருக்கீங்க, நம்பர் 1 நடத்துங்கன்னு சொல்லி அதுதான் ஆதரித்து தான் பேசுகிறாங்க. அவர் வெற்றிகரமாக இந்த கார் ரேஸை நடத்தி முடிச்சாரு. இது வரைக்கும் யாரும் இந்தியாவிலே நடத்தல, அவர் நடத்தியிருக்காருங்கிற பேர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பொங்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் சிறப்பாக நடத்திட்டாரு. இல்ல அது வந்து நம்ம சிட்டிக்குள்ளேயே செய்யணுமா? பக்கத்துல மருத்துவமனை, இந்த பக்கம் அது பேரே கார் ரேஸ் இல்லம்மா. அது பேரே கார் ரேஸ் சிட்டிக்குள்ள நடத்துறதுக்கு தான் அது இடமே அப்படித்தானே அனுமதி கொடுக்குறாங்க. அந்த இல்ல ஆனா நமக்கே வந்து இருங்காட்டுக்கோட்டையில சில இடத்துல இதுக்குன்னே தனி இடம் இருக்குல்ல, ரேஸ் ட்ராக்கே இருக்குல்ல, நம்ம அங்க நடத்திருக்கலாமே அப்படின்றாங்க. ஏமா எனக்கு அதுல அதிகமான பரிச்சயம் இல்லை, ஆனா நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். அந்த ரேஸை வந்து மக்கள் மத்தியில அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி நடத்தணுங்கிறதுக்காக தான் அதை நடத்துனாங்க. அதுல என்ன இருக்கு? இதுக்கு அரசு வந்து 40 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு. அது வந்து தனியாருக்கு உதவுறதுக்கு இந்த 40 கோடி எதுக்கு அரசு செலவு செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சியில். தெரியல, அது எனக்கு தெரியாது. 40 கோடி ஆயிருக்கான்லாம் தெரியாது. மாநகராட்சியிலேருந்து சாலையை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. எந்த ஒரு ரேஸும் இப்போ நம்ம செஸ் போட்டி நடத்துனாங்க. உலக நாட்டில் 180 நாட்டிலேருந்து வந்தாங்க. இந்த ஊருக்கு அதனால பொருளாதாரம் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க, போனாங்க, வந்தாங்க. ஒரு செயலை செய்கிற போது தான் இந்த ஊருக்கு பெருமையும் வருகிறது. அதனால் வரவும் இந்த அரசாங்கத்துக்கு சுற்றுலாத்துறையின் மூலமாக வருகிறவர்களும் வருகிறார்கள். எனவே ஒரு பக்கம் செலவு பண்ணாதான் மற்றவர்களை கவர முடியும். இனிமே வருஷம் உண்டா இது? இல்லை, அவர் தான் கேட்கணும். அது என்ன கேட்டது எனக்கு. ஓகே, இப்போ முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார். தொடர்ந்து ஒரு ஆண்டுமே அவர் இந்த மாதிரி வெளிநாடு பயணங்கள் முதலீடுகளுக்காக மேற்கொள்றதை பார்க்க முடியுது. பட் இது வந்து இது வரைக்கும் போன இதுலலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடியார் கேட்குறாரு. அவர் எடப்பாடியார் போனார், எவ்வளோ கொண்டு வந்தார்? எடப்பாடியாரும் போனார்ல. இப்போ தான் தினந்தோறும் காலையில் நீங்கள் பத்திரிகை பிரட்டினால் இன்றைக்கு 900 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது, 2000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த இடத்தில் எந்த நிறுவனம் என்பதையெல்லாம் விளக்கமாக தினந்தோறும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பை புதுசாக படிச்சுட்டு வேலை இருக்காங்க, இந்த அரசாங்கம் என்ன முன்னடிக்க நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கும் குறை சொல்கிறாங்க. நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டிலேருந்து போய் கூட்டு வந்தோம்னா அதிக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
திருப்பூரில் நம்ம பின்னலாடை நிறுவனம் இப்போ நகரத்தில் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் 7 நாள் வந்து குந்திருந்து இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க. கரெக்ட். 7 நாள் கொண்டு நான் கரண்ட் ஃப்ரீயாக தரேன், இடம் தரேன்னு சொல்லி. அது மாதிரி நமக்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிற மாநிலத்தை மேலும் முன்னணியில் கொண்டு வருவதற்காக மாண்பு முதலமைச்சர் எடுத்துகிற முடிவு அது. எனவே அவர் 2 தடவையும் போயிட்டு வந்தார். 2 தடவையும் இவ்வளவு பேருக்கு வேலை தருக்கு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இல்ல அது நீங்க சொன்னதுதான் எதிர்க்கட்சி தலைவரும் கேட்கிறாரு. இப்போ வெளி மாநிலத்துல இருந்து முதலமைச்சர்கள்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டு கம்பெனி எல்லாம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. நீங்க அதை முதல்ல தடுக்கிறத விட்டுட்டு நீங்க வெளிநாட்டுல போய் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு எதிர்க்கட்சி. நீங்களா சொல்றீங்க, தப்பா கேட்குறீங்க, சுத்திட்டுலாம் இல்ல. அவர் எடப்பாடியார் சொன்னது இல்ல இல்ல அவர் சொன்ன நீங்க சொல்லாதீங்க, அது மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. வெளிநாட்டு நான் எடப்பாடியார் கேட்கறதா கேட்கிறேன். நான் எடப்பாடி கேட்பாரு, அவர் கேட்கறதுக்கெல்லாம் பூரா நாங்க பதில் சொல்ல முடியாது. நானும் முதலமைச்சர் சென்றிருக்கிறது. ஒவ்வொரு முதலமைச்சரும் எப்படி முடிவெடுக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் வந்து செல்போனை கொண்டு வராரு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலில் வந்து பெரிய ஹப்பு நம்ம டிரான்ஸ்போர்ட்ல கார் தொழிற்சாலையில் நம்ம தான் ஹப்பு தமிழ்நாட்டில். ஆமாம். அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்க முடியும்? செல்லுக்கு நம்ம தான் ஹப்பு. டாட்டா 50,000 கோடி போடுறாங்க. 50,000 கோடி ஒசூர்ல புது ஏர்போர்ட் கொண்டு வரேன்றாரு. புது ஏர்போர்ட் அங்கேயே ஒசூர்ல கொண்டு வருகிறாரு, இங்க வந்து கொண்டு வரங்கிறாங்க. எப்படி எல்லாமே வெளிநா மாநிலங்கள்ல வந்து வரவங்களை வேலை வாய்ப்பு கொடுப்பது, படிச்சவங்களுக்கு வேலை தருவதற்காக எடுத்து நடவடிக்கைகளை விமர்சனம் செய்வது எப்படி சரியா இருக்கு? தப்புமா இல்ல ஐயா. அதாவது இந்த மாதிரியான போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடும்போது நீங்க உடனே ஒப்பந்தம் போடும்போது எவ்வளவு எம்ஓ சைன் ஆகுதுன்ற தகவல் எல்லாம் மீடியால வருது. இந்த மாற்று சரி, இது வந்து கடந்த ஆட்சியிலயும் வந்தது, இப்பயும் வருது. ஆனா இந்த வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்கறாங்கன்னா, இந்த போடுற ஒப்பந்தங்கள்ல எத்தனை கம்பெனிகள் ஆக்சுவலா வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நாளைக்கு முதலமைச்சர் வர போறாரு, அவர் சொல்ல போறாரு. அதை கேளுங்களா, அதுல என்ன இருக்கு? அடுத்து நான் கேட்கணும்னு நினைச்சது, இந்த பள்ளி கல்வித்துறையில இப்போ ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து பேசிட்டாரு. இல்ல பள்ளி கல்வித்துறை அவர் அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. அதுல போய் என்ன இருக்கு? பதில் இல்ல. இப்ப அமைச்சரே வந்து ராஜினாமா பண்ணணும்ல ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்றாங்க. அவர் வந்து ரிசைன் அன்பில் மகேஷ். உங்களுக்கு சமூக வலைதளங்களில் நேரடியாக குறை சொல்ல முடியாதவர்கள், அவர்கள் மனதில் தோன்றியதெல்லாம் அவர்கள் சமூக வலைதளங்கள் ட்ரெண்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பூரா அமைச்சர் நீட்டா பதில் சொன்னார். இது கல்வி கற்கிற இடம், கல்வி சொல்லித்தர இடம், இங்க சமூக இதுக்கு மத சம்பந்தப்பட்டதுக்கு வேலை இல்லைங்கிறத அமைச்சர் சொல்லிட்டாரு. அப்புறம் அதையா என்கிட்ட கேட்குறீங்க? ரைட். இல்லை, அதில் வந்து இப்போ நம்ம 2 தலைமை ஆசிரியரை வந்து இடமாத்திருக்கோம். அவங்க மட்டுமே அதுக்கு பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்க வந்து ஒரு பலிகடா ஆக்கப்படுறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது. அது அவங்க சொல்லுவாங்கம்மா, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கம்மா. அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இன்னைக்கு காலையில் அருமையாக பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறத அவர் அதை பிறகு நான் போய் அதில் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்து முருகன் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறீங்க அறநிலையத்துறை சார்பில். அதில் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்க வைப்போம், போட்டி நடத்துவோம், பாராயணம் செய்வோன்னு அதில் வந்து ஒரு ஆலோசனைகள் வழங்கப்படுது. இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து பேசினா அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது ரெண்டும் எப்படி பொருந்தி போகுன்ற கேள்வி. அதாவது ஒரு பக்கம் பிஜேபி சாமி கும்பிட்டா சரிக்கிறீங்க, நாங்கள் சாமி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செஞ்சால் தப்புங்கிறாங்க. அவங்க செஞ்சா சரி, நாங்கள் செஞ்சா தப்புங்கிறாங்க. கந்த சஷ்டி கவசங்கிறது அது சொன்னாவே மூச்சு பயிற்சி மாதிரி வரும். இயற்கையாகவே பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது அங்கே சொல்லணுமாங்கிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் தோழமை கட்சி பேசுகிறாங்கன்னா அவர் சொல்கிறது கணக்கு சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அறநிலையத்துறை சார்பில் அமைச்சர் எடுத்தது இது வரைக்கும் யாரும் செய்யாத அவர் செஞ்சிருக்கிறார். பழனியினுடைய முன்னேற்றம், கந்தர் சஷ்டி மாநாடு நடத்த காரணத்தால் பழனியினுடைய சாலைகள் சிப்பனிட்டப்பட்டிருக்கிறது, அங்கே போக்குவரத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது, எல்லா வசதியும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ஊர் முன்னேறதுக்கு தானே அது சரியாக வரும். நீங்கள் குறைய சொல்லியிருந்தா எப்படி? அது சரியாக வராது. அறநிலையத்துறை அமைச்சர் செஞ்சது 100% கரெக்ட் எங்களை பொறுத்த வரைக்கும். விமர்சனம் செய்கிறவங்க செய்கிறாங்க, அது அது வேற. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த 100% சரியான செயல். மிக்க நன்றி அமைச்சர். வணக்கம்மா.